அப்படி பார்க்க போனீங்கன்னா லேடிஸ் வந்து அது தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பொம்பளை மனசு தான் ஒரு பொம்பளைக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப டைலாக் பேசியிருப்பீங்க. இந்த படம் ஒரு ஆம்பளை மனசு தான் இன்னொரு ஆம்பளைக்கு தெரியும்னு எடுத்திருக்காரு படத்தை. இந்த லேடிஸ் வந்து உண்மையிலேயே ஒரு தாய் பிரசவ வலி என்பது அவர்களால் மட்டும்தான் உணர முடியும், வேற யாராலையும் உணர முடியாது. அது மரண வலி. அந்த மாதிரி வலி இது வரைக்கும் உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு வலி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த படத்துல அதையே கொஞ்சம் மாத்தி காமிச்சிருக்காங்க. அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அந்த வலி யாராலையும் தாங்க முடியாத வலி. அது மறு ஜென்மம் எடுப்பதற்கு சமம். ஒரு ஆண் தன்னுடைய குழந்தை அப்பா கிட்ட வந்து கேட்குது ஒரு பொருளை, வாங்கி தர முடியாம சாகுறான் இல்லையா? அந்த வலி அதை விட மிகப்பெரிய வலியாக ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு நாளும் பல முறை செத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. அந்த மகனுக்கு மட்டும் இல்ல, இப்போ அந்த படத்து மூலியமா பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த வலி குழந்தை கேட்கும் போது வாங்கி தர முடியலன்னு மட்டும் இல்ல, மனைவி கேட்டு கூட வாங்கி தர முடியலன்ற ஒரு மிகப்பெரிய வலி ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது என்பது இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எப்பயுமே ஒரு விஷயத்துல கணவனை விட்டு தர மாட்டாங்க. வீட்டுல திட்டுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா வெளியே விட்டு கொடுக்காம ஒரு மனைவி எல்லா இடத்துலயும் கௌரவமா பார்த்துப்பாங்க. குழந்தைகிட்ட கூட அப்பாவை பத்தி தப்பா பேசினா கோபம் வரும். ஆனா அதுல எங்களுக்கு வில்லங்கமே என்னன்னா, காப்பாத்தி விடுறேன்ட்டு அங்க நல்ல பேர் வாங்கிட்டு அந்த நல்ல பேருக்காக நாங்க அவஸ்தைப்படுறது இருக்க, அதை பத்தி ரொம்ப தெளிவா படத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா பெண்கள் எங்களை ரொம்ப காப்பாத்தி விட வேண்டாம். காப்பாற்றுன்ற பேர்ல எவ்வளவு சிக்கல்ல மாட்டி விடுறீங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு.